மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்து அவர் பண்ணின முதல் பிரசங்கம் என்ன? மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்து அவர் ஜெப ஆலயத்துக்கு போய் அவர் பண்ண முதல் பிரசங்கம் என்ன என்பதை குறித்து பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ய போது அவர் என்ன பிரசங்கம் பண்ணாரு, என்ன அவர் பிரசங்கம் பண்ணாரு என்பதை குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்திலே என்ன அடங்கி இருந்தது என்பதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். எத்தனை பேர் பார்க்கலாம் நினைக்கிறீங்க? வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் முதல் 22வது வசனம் வரைக்கும். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். இந்த வேத பகுதியிலே நாம் கவனிக்க வேண்டிய 4 வார்த்தைகள், நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த 4 காரியத்தை நாம் கவனிக்க போகிறோம். ஒன்று, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை, ஏழைகளுக்கு சுவிசேஷத்தை, வறுமைக்காரருக்கு சுவிசேஷத்தை, கடன்காரர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக என்ன சொல்லுகிறார்? இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்று சொல்லுகிறார். நான்காவதாக என்ன சொல்கிறார்? இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தம்முடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகள் என்று. எப்படிப்பட்ட வார்த்தைகள்? எப்படிப்பட்ட வார்த்தைகள்? கிருபையுள்ள வார்த்தைகள் என்று இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இந்த 4 காரியத்தை இப்பொழுது நாம் கவனிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரே. சரி, கர்த்தருடைய ஆவியானவர் எதற்காக என்மேல் இருக்கிறார் என்று இங்கே மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்? பதில் சொல்லுங்க. எதுக்கு சொல்லுகிறார்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. எல்லாம் சொல்லுங்க. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் எதற்காக நமக்குள்ளே இன்றைக்கு வாசம் பண்ணுகிறார்? எதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவோடு இருந்தார்? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக, ஏழைகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக, வறுமைக்காரர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக, கடன்காரர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காகத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, எதற்காக என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அடுத்து சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, எதற்காக என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லுகிறார்? எல்லாரும் இருக்கிறீங்களா? எதற்காக என்னை அபிஷேகம் பண்ணினார்? வானத்துக்கு பூமிக்கு 10 அடி குதிக்கிறதுக்கா?
எல்லாம் இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? இன்னைக்கு அபிஷேகம் மாத்திரத்துல பெந்தேகோஸ்தே வட்டாரத்துல என்ன நடக்குது? பட 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 படன்னு குதிக்கணும் மேலே கீழையும். பார்த்துருக்கிறீங்க, பார்க்கலையா? நீங்களாம் பார்க்கலையோ? நான் சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்து வந்திருக்கிறேன். அபிஷேகம் சொன்ன உடனேயே என்ன பண்ணணும்? டம டம டமன்னு குதிக்கணும், உருளணும், பெறலணும், அடுத்தவங்க மேலே விழுந்து அங்கே இருக்கிற பைபிளை கிழிச்சு போட்டு, பாயெல்லாம் கிழிச்சு போட்டு என்ன செய்யணும்? வாந்தியெல்லாம் எடுத்து உருளலும் பெறலும். எங்க? சபைக்குள்ள. அபிஷேகம் உடனேயே கிறிஸ்தவ மக்களுடைய மைண்ட்ல என்ன வருது? குதிக்கணும், விழணும், டப்பு டப்புன்னு நினைச்சு கையை தட்டணும், உருளணும், கத்தணும். எல்லாம் இருக்கிறீங்களா? அபிஷேகத்தை நான் குறைச்சி பேசல, அபிஷேகத்தை நான் குறைச்சி பேசல. ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. நாம் அபிஷேகத்தை விசுவாசிக்கிறோம். நாம் நம்முடைய சபையில் அந்நிய பாஷையை பேசுகிறோம், வீடுகள் தோறும் அந்நிய பாஷையில இருந்து ஜெபிக்கிறோம். நம்ம அபிஷேகத்துக்கு எதிரானவர்கள் கிடையாது. ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள இந்த காலை வேளையிலே, அபிஷேகம் எதற்காக? அபிஷேகம் பல நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், வானத்துக்கு பூமி குதிக்கிறதுக்கு என்ன செய்யல. எல்லாம் இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? அபிஷேகம் பல நோக்கத்துக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமே. சரி, எதற்காக என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று இங்கே சொல்லுகிறார்? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக என்னை அபிஷேகம் பண்ணினார். ஏழைகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக என்னை அபிஷேகம் பண்ணினார். வறுமைக்காரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அபிஷேகம் எதற்காக? பல நோக்கத்துக்காக. அதுல ஒரு நோக்கம் என்ன? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? பிரசங்கிக்கணும். நீங்க தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறீங்களா? இல்ல வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்குறீங்களா? உங்களை நீங்களே அலசி ஆராய்ந்து பாருங்கள். நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, நான் பாட்டுக்கு தோத்திரம் பண்ணி சாப்பிட்டு தூங்கிடுவேன். அப்படி இருக்கிறீங்களா? போய் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறீங்களா? ஏழைகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறீங்களா? கடன்காரர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறீங்களா? பிரசங்கிக்கலைன்னா இன்றிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். ஆமென். வறுமையில கிடக்கிறவங்களுக்கு, தாட்சியில கிடக்கிறவங்களுக்கு, கடனுக்குள்ள கிடக்கிறவங்களுக்கு, கடன்காரர்களை கண்டு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு நீங்க போய் தைரியமா சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? பிரசங்கிக்க வேண்டும். ஆமென். என்ன சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போறீங்க? இயேசு கிறிஸ்துவனுடைய தரித்திரத்தை எல்லாம் கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறார். அதற்கு அடையாளமாய் முள்முடி ஏற்றுக்கொண்டார். தரித்திரம் என்கிற சாபத்தை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், தரித்திரம் என்கிற சாபத்திலிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முற்றிலுமாய் உங்களை விடுதலையாக்குவார் என்று இந்த சுவிசேஷத்தை நீங்க என்ன செய்யணும்? போய் மக்களுக்கு என்ன செய்யணும்? பிரசங்கிக்க வேண்டும், அறிவிக்க வேண்டும். சரி, ஏன், எதற்காக தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும்? இதை கொஞ்சம் கவனிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எதற்காக? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக. அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். எதற்காக அபிஷேகம் பண்ணினார்? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக. கிளியர் ஆயிடுச்சா? ரைட். இப்ப ஏன், எதற்காக, என்ன காரணத்துக்காக தரித்திரருக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும்? எல்லாம் இருக்கிறீங்களா? எதற்காக சுவிசேஷத்தை தரித்திரருக்கு போய் அறிவிக்கணும்? தரித்திரர்கள் தரித்திரர்களாகவே இருந்துட்டு போக வேண்டியதானே? தரித்திரர்கள் தரித்திரராகவே இருக்க வேண்டியதானே? அதுதானே கடவுளுடைய சித்தம் என்று வார வாரம் அடிச்சடிச்சு பிரசங்கம் பண்றீங்க. புரியுதா? தரித்திரர்கள் தரித்திரராக இருந்துட்டு போட்டு வேண்டியதானே? சபைக்கு என்ன பிரசங்கம் பண்றீங்க? நீ ஒண்ணுமில்லாம இருக்கணும், நீ ஏழையா இருக்கணும், நீ தாழ்ச்சியில தான் இருக்கணும், ஒரு ட்ரெஸ்ஸுக்கு 2 ட்ரெஸ்க்கு மேல அடிச்ச கூட 3வது ட்ரெஸ் உனக்கு இருக்கக்கூடாது. அதைத்தானே பிரசங்கம் பண்றீங்க. அதான கடவுளுடைய சித்தம் சொல்றீங்க. பிறகு எதற்காக தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும்? எத்தனை பேருக்கு கேள்வி புரியுது? கேள்வி என்னன்னா, எதுக்காக தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும்? ஏன், எதற்காக தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும் தெரியுமா?
ஒவ்வொரு தரித்திரர்களும் ஐஸ்வர்யவான்களாய் ஆக வேண்டும். அதற்காகத்தான் என்ன செய்ய வேண்டும்? போய் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். ஆமென். ஒவ்வொரு தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களாய் ஆக வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய சித்தமாய் இருக்கிறது. ஒவ்வொரு ஏழைகளும் செல்வந்தர்களாய் ஆக வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. ஒவ்வொரு வறுமைக்காரர்களும் சீமான்களாய் மாற வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. எனவேதான் இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். எதற்காக? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக. தரித்திரராக இருந்துட்டு போக வேண்டியதானே? ஏன் தரித்திரருக்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும்? பிரசங்கிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க தரித்திரத்துலாம் இருக்குன்னு சொல்லி கடவுளை சித்தமா இருந்தா அப்புறம் எதுக்கு விழுந்து விழுந்து கால்நடையா நடந்து போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும்? இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். பட்டணங்கள் தோறும் போறாரு, கிராமங்கள் தோறும் போறாரு, நடந்தே போறாரு. சில சமயங்கள்ல போட்ல ஏறி அந்த பக்கத்துக்கு போறாரு, சில சமயங்கள்ல காடு மேடுகள்லாம் நடந்தே போறாரு சீசர்ல கூப்பிட்டுக்கிட்டு. எதுக்காக? சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக. அப்ப அவங்கள தரித்திரராக இருந்துட்டு போட்டோம், அதான் என்னுடைய சித்தம் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு இங்க கப்பர்நகூம்ல வீட்டுக்குள்ள இருந்திருக்கலாம்ல. இவ்வளவு வாஞ்சையா, இவ்வளவு தாகமா போய் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும்? எதற்காக வென்றால் யாரும் தரித்திரனா இருக்கக்கூடாது. ஆமென். யாரும் ஏழையா இருக்கக்கூடாது, யாரும் கடன்காரர்களா இருக்கக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும், செல்வ செழிப்பா இருக்கணும். அதுக்காக தான் அவர் போய் என்ன செய்கிறார்? சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அப்ப ஆண்டவர் இங்க தெளிவாய் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், அவர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். எதற்காக? ஒவ்வொரு தரித்திரருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக. அப்படி சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது, அந்த சுவிசேஷத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த தரித்திரர்கள் அவர்கள் ஐஸ்வர்யவான்களாய் என்ன செய்வார்கள்? மாறுவார்கள், செல்வந்தர்களாய் மாறுவார்கள். எனவேதான் நான் போய் தரித்திரருக்கு என்ன செய்கிறேன்? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறேன் என்று அவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். எனவே இங்கே நாம் காண்கிற காரியம் என்னவென்று சொன்னால், தரித்திரத்துக்கும் நம்முடைய தேவனுக்கும் எந்த சம்மதம் கிடையாது. தரித்திரத்தையும் நம்முடைய தேவனையும் சம்பந்தப்படுத்தி பேசுவது சுத்த அறிவீனமான ஒரு காரியம். ஆமென். ஏனென்றால் நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் வானத்துக்கு பூமிக்கும் சொந்தக்காரர், எல்லா வெள்ளிக்கும் எல்லா பொண்ணுக்கும் அவர் சொந்தக்காரர். ஆமென். எனவே தரித்திரத்தையும் நம்முடைய தேவனை என்ன செய்யக்கூடாது? இணைத்து பேசக்கூடாது, சம்பந்தப்படுத்தி பேச கூடாது. தரித்திரம் இருக்கக்கூடாது, தரித்திரரெல்லாம் ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும் என்பதற்காகத்தான அவர் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாரு. யாருக்கு? தரித்திரருக்கு. தரித்திரர்கள் தரித்திராக இருந்துட்டு போயிட வேண்டியதானே அப்படின்னு இவர் விரும்பி இருந்தாருன்னா, இவர் பாட்டு கப்பர்நகூம்ல என்ன செஞ்சிருக்கலாம்? வீட்டிலே இருந்திருக்கலாம். நாசரேத்தில் போய், அந்த தேவாலயத்தில் போய், அந்த ஜெபாலயத்தில் போய் அவர் என்ன செஞ்சிருக்க வேண்டியதில்லை? பிரசங்கித்திருக்க வேண்டியதே இல்லை. ஆகவே ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய தேவனுக்கும் தரித்திரத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையவே கிடையாது. நம்முடைய தேவன் தரித்திரத்தை வெறுக்கிறார். ஆமென். எனவேதான் அவர் தரித்திரருக்கு போய் சுவிசேஷத்தை என்ன செய்தார்? பிரசங்கம் பண்ணினார். ஆமென். எத்தனை கிளியர் ஆயிருச்சு? அது மாத்திரமல்ல, இந்த வேத பகுதியிலே நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு காரியம் என்னன்னா, கிருபையுள்ள வார்த்தைகள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தைகள்? அவருடைய வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் என்ன செய்ததாம்? புறப்பட்டு வந்ததாம். எப்படிப்பட்ட வார்த்தைகள்? எல்லாம் சொல்லுங்க. கிருபையுள்ள வார்த்தைகள், கிருபையுள்ள வார்த்தைகள். ஆமென். அந்த ஆலயத்தில் நிற்கிறாரு, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் கொடுக்கப்படுகிறது, வாசிக்கிறாரு, வாசிட்டு சொல்றாரு, இன்றைய தினம் இந்த வேத வாக்கியம் என்ன செய்தது? நிறைவேறிட்டுன்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபையுள்ள வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து என்ன செய்தது? புறப்பட்டது. ஆமென். சாபமான வார்த்தைகள் புறப்படல, தரித்திரமான வார்த்தைகள் புறப்பட்டு வரல, முள்ளான வார்த்தைகள் புறப்பட்டு வரல, நொறுக்குகிற வார்த்தைகள் புறப்பட்டு வரல, ஒடுக்குகிற வார்த்தைகள் புறப்பட்டு வரல, இடித்து போடுகிற வார்த்தைகள் என்ன செய்யல? புறப்பட்டு வரல. கிருபையுள்ள வார்த்தைகள் என்ன செய்தது? புறப்பட்டு வந்தது. ஆமே. சில ஆட்கள் பாருங்க, ஒரே வார்த்தையில் ஆளவே நொறுக்கிடுவாங்க.
அப்படி நொறுங்கிடுவாங்க ஆட்கள். சில ஆட்கள், என்னங்க அப்படி ஆயிட்டீங்க? இல்லைங்க அப்படி அவங்க அப்படி சொல்லிட்டாங்க என்னைய. அந்த வார்த்தை என்ன செய்யுது? ஆளவே நீங்க பெரிய ஒரு உருளைக்கட்டை எடுத்துல மண்டையில் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நொறுங்கிறதுக்கு ஒரு வார்த்தையை விட்டா போதும், ஆளை என்ன செஞ்சிருவாங்க? அந்த குடும்பமே நொறுங்கிருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? இங்க சொல்லப்பட்டிருக்குது, கிருபையுள்ள வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து என்ன செய்தது? உங்க வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் புறப்பட்டு வருகிறது? உண்மையாவே தானா? கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டு வருதா? ஒரு மனுஷனை சந்திக்கிறீங்க, ஒரு குடும்பத்தை பார்க்குறீங்க, ஒண்ணுமில்லாம போயிருவ, அப்படி சொல்லக்கூடாது. ஒண்ணுமில்லாம தரிசா போயிருவீங்களே, தரிசா போயிருவீங்க. இப்படி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டு வந்தது. அதனால தான் இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கத்தை கேட்கறதுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமா ஓடினாங்க, வாஞ்சியா ஓடினாங்க. மகனே கலங்காதே, கர்த்தர் உன்னை இந்த தரித்திரத்தின் பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார். இப்படி பிரசங்கம் பண்ண ஒருத்தரும் வரமாட்டான். கர்த்தர் தான் இந்த கஷ்டத்தை கொடுத்து உன்னை சோதித்துக் கொண்டிருக்கிறார், புறமிட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவன் அதுக்கு ஒரு கூட்டம் அல்லேலூயா கர்த்தருக்கு இருக்குது, உட்கார்ந்திருக்குது. கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டு போனது. குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகள், உடைந்த இருதயத்தை சுகமாக்கக்கூடிய வார்த்தைகள். ஆமென். அப்படி இருதயம் நொறுங்கி போய் சபையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதுக்கு யாராவது மருந்து போட மாட்டாங்களான்னு சொல்லி இங்க பிரசங்கியாரு பைபிளை தூக்கிட்டு கண்ணாடியும் தூக்கி இப்படி மாட்டிக்கிட்டு, கர்த்தர் உன்னை புடமிட்டு கொண்டிருக்கிறார். ஏற்கனவே நொறுங்கி போய் உட்கார்ந்து இருக்கிறான். நொறுங்கி போய் அப்படியே நொந்து நுரக்குழஞ்சு போய் சபைக்கு போவோம், இயேசுநாதருடைய சபைக்கு போவோம். அங்கே ஏதாவது ஒரு ஜெபம் பண்ண மாட்டாங்களான்னு வந்தா இவர் ஒரே படா போட்டு நினைச்சிட்டாரு, நொறுக்கி விட்டார். ஏற்கனவே நொறுங்கினதுல எரியிற விளக்குல எண்ணெய் ஊற்றுவாங்க பாருங்க, இன்னும் ஸ்பீடாக ஏறிட்டு. அந்த மாதிரி கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டு வந்தது. ஆமென், ஆமென். வாழ வைக்கிற வார்த்தைகள், குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகள். அப்ப இயேசு கிறிஸ்து இங்கே பண்ணுகிறார் பிரசங்கம். என்ன பிரசங்கம் பண்ணியிருப்பார் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அவர் அங்கே நின்று அந்த வேதப்பதி எடுத்து வாசித்துட்டு என்ன பிரசங்கம் பண்ணியிருப்பார் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அன்னைக்கு அங்க வந்திருந்த அத்தனை குடும்பமும் வாழ்ந்திருந்திருக்கணும், செழிப்படைஞ்சிருக்கும், ஆமே, சுகமாயிருக்கும். ஏன்னா கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டு வருகிறது. அவனுடைய இருதயம் சுகமாயிருக்கும். அந்த உள்ளான காயங்கள், வெளியில சொல்ல முடியாத அந்த காயங்கள் அன்னைக்கு சுகமாயிருக்கும். உடைந்து போன அந்த உள்ளங்கள் அன்னைக்கு சுகமாயிருந்திருக்கணும். ஆமே, எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் பண்ண முதல் பிரசங்கம் என்ன? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாரு. ஆமே, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணார். நீங்களும் போய் என்ன செய்யுங்க? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. கர்த்தர் தரித்திரத்தை மாற்றுவாரு, கடன் பிரச்சனையை மாற்றுவாரு, ஏழ்மைத்தனத்தை மாற்றுவாரு. கர்த்தரை பிடிச்சுக்குங்க, கர்த்தரை நம்புங்க, அவருடைய ஆலயத்துக்கு வாங்க, சபைக்கு வாங்க. கர்த்தர் கண்ணீர் யாவையும் துடைப்பார், வாழ வைப்பார்னு சொல்லுங்க. குடும்பங்கள் தலைக்க ஆரம்பிக்கும், குடும்பங்கள் வாழ்வடைய ஆரம்பிக்கும். ஆமென். இந்த உலகத்தின் பிரச்சனைக்கு மருந்து நம்ம கையில் இருக்குதுங்க. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அது தெரியாட்ட அதை மனசில் வச்சுட்டு போங்க. இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மருந்து நம்ம கையில் என்ன செய்யுது? அந்த மருந்து இயேசு கிறிஸ்து, அவருடைய கல்வாரி பாடுகள். ஆமென். பாருங்க, நீங்க நினைக்கலாம் நான் ஒரு சாதாரண ஆள் தானே. நீங்க சாதாரண ஆள் கிடையாதுங்க. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு சாதாரண ஆள் கிடையவே கிடையாது. ஆமென். நீங்க சாதாரண ஆள் கிடையாது. நீங்க சாதாரண ஆள்னா இந்த உலகத்தினுடைய பிரச்சனைக்கு பதிலாக இருக்கிற மருந்து கர்த்தர் கையில் கொடுப்பாரா? யோசித்து பாருங்க. இந்த உலகத்தில் பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் இருக்கலாம், பெரிய பெரிய படித்த மேதைகள் இருக்கலாம், அவங்கள்ட்டலாம் இல்லாத உங்க கையில் இருக்குது. இந்த இயேசுவை கொண்டு போய் சொன்னீங்கன்னா அநேக குடும்பங்கள் தலைக்க ஆரம்பிக்கும், அநேக குடும்பங்கள் வாழ்வடைய ஆரம்பிக்கும். ஆமென். ஆகவே தரித்திரருக்கு போய் சுவிசேஷத்தை என்ன செய்ய வேண்டும்? அறிவிக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். எதற்காக? தரித்திரர்கள் வாழ்வடைய வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த வேத பகுதியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் என்ன செய்தது? நிறைவேறிற்று. எந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று?
தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினாரே. இந்த வேத வாக்கியம், ஆமென், இந்த வேத வாக்கியம் இன்றைக்கு என்ன செய்தது? நிறைவேறிற்று. இப்ப நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்றாருங்க? சொல்லுகிறார். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததனுடைய பல நோக்கங்களிலே ஒரு நோக்கம் என்னவென்று சொன்னால், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை என்ன செய்ய வேண்டும்? அறிவிக்க. பல நோக்கங்களுக்காக அவர் வந்தார். அதுல ஒரு நோக்கம் என்ன? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை என்ன செய்ய வேண்டும்? நீங்க இந்த பூமியில் இருப்பதனுடைய நோக்கம் என்ன? கர்த்தர் பல நோக்கத்துக்காக இந்த பூமியில உங்களை வைத்திருக்கிறார். அதுல ஒரு முக்கியமான நோக்கம் என்ன? நீங்க போய் இந்த ஊர் மக்களுக்கு என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். குறிப்பாய் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை என்ன செய்ய வேண்டும்? பக்கத்துல கையை பிடிச்சு சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்க, நீங்க போய் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். அதுக்காக தான் கர்த்தர் உங்களை இந்த பூமியில வச்சிருக்கிறாரு, இந்த ஊர்ல வச்சிருக்கிறாரு. ஆமென். உங்க ஆபீஸ்ல பாருங்க, 50,000 சம்பளம் வாங்குறவங்களாம் இருக்கிறாங்க, 1 லட்சம் சம்பளம் வாங்குறவங்களாம் இருக்கிறாங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு என்ன இவ்வளோ வாங்குறாங்கல்ல, 2ஆம் தேதி பார்த்தா ஒன்றும் இருக்காது, எல்லாம் இஎம்ஐ அந்த எல்லாத்துக்கும் செஞ்சிருது. போய் எடுத்து கடைசியில் பார்த்தீங்கன்னா யார்ட்டையும் வாங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க. பார்க்கும் போது தான் எங்கேயும் ஒரு பெரிய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, கட்டுக்கட்டாக சம்பாதிக்கிறாங்க, ஒன்றும் இல்லாமல் தொடச்சி விட்டு உட்காந்துருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இவங்களுக்கு போய் என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை. நாம் என்ன நினைக்கிறோம்? சாதாரண ஒரு குடிசை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் போய் சுவிசேஷம் என்ன செய்யணும்? அறிவிக்கணும். ஏதோ ஒரு சேரி பகுதியில் இருக்கவங்க மக்களுக்கு தான் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, பெரிய பெரிய வீடுகளுக்குள்ள உள்ள உட்காந்துருக்கிறாங்க, ஆனால் கையில் ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கிறாங்க. வாங்கினதெல்லாம் கொண்டு போய் செஞ்சுட்டு இருக்காங்க, வட்டியை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த சுவிசேஷம் தேவை, அவசியம். ஆமென். ஆகையால் பயப்படாம தைரியமா சுவிசேஷத்தை அறிவிங்க. ஆமென். இவங்கெல்லாம் பெரிய பணக்காரங்க, பெரிய வீட்டில் இருக்கிறாங்க, இவங்களுக்கு போய் இப்படி நம்ம ஆண்டவரை பற்றி சொல்றது, அவங்களுக்கு ஆண்டவர் ரொம்ப தேவையா இருக்குது இப்போ. ஏன்னா எல்லா காடையும் கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு எல்லா காடும் செய்து எங்கெங்கேயே கிடக்குது. அவன் வட்டிக்கார குட்டிக்கார கரெக்டாக பணம் விழுந்து அவன் எடுத்துடுறான். அதனால அவங்க ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கிறாங்க. அவங்களுக்கு சுவிசேஷம் தேவை. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆமென், ஆமென். உங்க மேலையும் அதே அபிஷேகம் தான் இருக்குது. இப்ப நீங்க போய் என்ன செய்ய? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஆமென். ஆகவே ஆண்டவர் தம் வளர்ந்த ஊரில் உள்ளவர்களுக்கு இங்கே அவர் சுவிசேஷத்தை அறிவித்தார். ஆமென். தம் வளர்ந்த ஊராகி நாசரேத்துக்கு அவர் வருகிறார். அங்க வந்து ஜெபாலயத்துக்கு போறாரு. அங்க போய் இந்த வேத பகுதி எடுத்து வாசிக்கிறாரு. வாசிட்டு அவர் சொல்றாரு, இன்றைய தினம் இந்த வேத வாக்கியம் என்ன செய்தது? நிறைவேறிற்று. அப்ப என்ன நடக்குது? தம் வளர்ந்த ஊர் மக்களுக்கு என்ன செய்யறாரு? சுவிசேஷத்தை என்ன செய்யறாரு? பிரசங்கிக்கிறாரு. நான் சொல்றேன், நீங்க உங்க சொந்த பந்தங்களுக்கு, உங்க உறவினர்களுக்கு என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். குறிப்பாய் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? பிரசங்கிக்க வேண்டும். ஆமென். அது இன்றைய தினம் நிறைவேறினது என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வந்ததனுடைய நோக்கம் என்ன? கர்த்தருடைய ஆவியானவர் அவரோடு கூட இருந்ததனுடைய நோக்கம் என்ன? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அவர் மேல் இருந்ததனுடைய நோக்கம் என்ன? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை செய்வதற்காக, பிரசங்கிப்பதற்காக. உங்களோடும் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார், உங்க மேலே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இருக்கிறது. அதனுடைய நோக்கம் என்ன? போய் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை என்ன செய்ய வேண்டும்? பிரசங்கிக்க. எத்தனை பேர் பிரசங்கிக்கலாம் நினைக்கிறீங்க? ஆமென்.